கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் இந்த தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களில் சிலரோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். என் ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் சிந்தனைக்குள்ளே கடந்து செல்வோம். இன்றைக்கு போட்டிகளும் ஒப்பீடுகளும் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இதனாலே பலவிதமான பிரிவினைகள் எல்லாம் உண்டாகிறது. தகுதி தராதரம் பார்ப்பார்கள், படிப்பு பார்ப்பார்கள், பணம் படைத்தவர்கள் பணம் படைக்காதவர்கள் ஏழைகள் என்று பார்ப்பார்கள். இப்படியாக பல காரணங்களினாலே மக்களுடைய இயல்பான வாழ்க்கையில் உள்ள இயல்பான மகிழ்ச்சியை இழந்து போய் இன்றைக்கு பலர் இருக்கிறார் ஒதுக்கப்பட்டவர்களாக. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவருடைய வெளி தோற்றம் அதுவே அவர்களை உலகத்துக்குள்ளே வேறு பிரித்து இன்னொரு ஒரு 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 பக்கம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையிலேயும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் வெளிக்கவர்ச்சிகள் அதிகமாக வந்துவிட்டன. எங்கே பார்த்தாலும் அந்த கவர்ச்சிகரமான தோற்றங்கள் ஆண்களுக்கு கூட, பெண்கள் மட்டுமில்லை ஆண்களுக்கு கூட கவர்ச்சிகளை காட்டி இன்றைக்கு பலருடைய இருதயம் ஐயோ நான் அப்படி இல்லையே என்று நினைக்கத்தக்க அளவுக்கு இன்றைக்கு உலகம் எங்கேயோ போய்விட்டது. ஒரு சகோதரி சமீபத்தில் சொன்னார்கள், மிகவும் நொந்து போனவராய் சொன்னார்கள், என்னை யாரும் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. வீட்டில் என்னுடைய கணவன் என்னை எங்கேயும் கூட்டி போக மாட்டார். என்னென்று கேட்டால் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். அடுத்தது நான் கொஞ்சம் பருமனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். உனக்கு நாகரிகம் தெரியாதுண்டு. இந்த நாட்களில் நீ உன்னை ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஆஃபீஸுக்கு கொண்டு போனால் உனக்கு நாகரிகமாக பழக தெரியாது என்று சொல்லுவார்கள். ஸோ இதனாலே நான் மிகவும் நொந்து போயிருக்கிறேன். என்னுடைய மாமியார் கூட என்னை மதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லி மிகவும் வேதனைப்பட்டார்கள். இதனாலேயே பலர் தாங்களை தாழ்த்தி தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளப்பட்டவர்களாக, மனதிலே மன அழுத்தங்களை கொண்டவர்களாக வாழ்கிறது நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சகோதரி, அவளுக்கு பெயர் லேயாள். அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். இவள் மூத்தவள். அருமையான ஒரு கதை இது. கதை இல்லை, சம்பவம். இவள் மூத்தவள், இவள் லேயாள். இவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால். அவளுக்கு பெயர் ராகேல். ராகேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே, அவள் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டே இருக்கிறது. அவ்வளவு அழகானவள். ஆனால் இந்த லேயாளை குறித்து அவளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை சிலர் சொல்லுவார்கள், அந்த கண்கள் சின்னனாக இருந்தது என்று சொல்லுவார்கள். பலவிதமான விளக்கங்களை சொல்லுவார்கள். ஏதோ அவளுடைய கண்களிலே ஒரு பிரச்சனை. அநேகமாக பெண்கள் தங்கள் கண்களை மிகவும் கவர்ச்சிகரமாக வைத்திருக்கிறதுண்டு. அதுக்காகவே பல காரியங்களை எல்லாம் செய்வார்கள். ஏனென்றால் கண்ணிலே தான் அந்த கண் பார்வையிலே தான் அந்த கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுவதுண்டு. அப்படிப்பட்ட கண்கள், இந்த அக்காவுடைய கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேடி ஒருவன் வருகிறான். அவன் பேர் யாக்கோபு. இவன் யார் என்றால் இவர்களுக்கு முறைப்பையன். அவன் வீட்டிலே ஒரு பிரச்சனையினாலே துரத்தப்பட்டு அப்பா சொல்லிவிட்டார், நீ போயிட்டு உங்கள் மாமன் வீட்டில் பெண் கொண்டு இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். அப்போ யாக்கோபு தேடிக்கொண்டு போன வேளையிலே ஒரு கிணற்றண்டைக்கு வந்த பொழுது அங்கே இந்த ராகேல், அழகான ரூபவதியான ராகேல், தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுதே இவன் கண்டு கதைத்து, இவள் தான் தன்னுடைய மாமன் லாபானுடைய மகள் என்று கண்டு கொண்டாள். அப்பொழுதே இவருக்கு அவளிலே ஒரு காதல் வந்தது. அவ்வளவு அழகானவள். அப்புறமாக இவர்கள் கதைத்து பேசி வீட்டுக்கு போய்விட்டார்கள். தகப்பன் வீட்டிலேயே யாக்கோபை தங்க வைத்து விட்டார். சும்மா இருக்கக்கூடாதுண்டு வேலையும் கொடுத்தார், தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படி. இந்த ராகேலில் பிரியம் வைத்த யாக்கோபு
ராகேலை தனக்கு மனம் முடிக்க கேட்ட பொழுது 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செய்ய சொல்லி ஒரு காரியம் வந்தது. அவன் சந்தோஷமாக வேலை செய்ய 7 வருஷம் தன்னுடைய மாமனாருக்கு வேலை செய்கிறான். ஆடுகள் மேய்த்து மாடுகள் மேய்த்து வேலை செய்கிறான். ஏன்னா தான் காதலித்த அல்லது தான் விரும்பின அந்த அழகான பெண்ணை தனக்கு மனைவியாக்க வேணும். காலமும் வந்துச்சுது. இப்போ மனைவியாக அவளை கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. அப்பா என்ன செய்கிறார், ஊர் ஆக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைத்து அந்த காலத்து வழக்கப்படி மணப்பெண்ணுடைய முகத்தை மூடித்தான் அனுப்புவார்கள். முகத்தை மூடி கொண்டு போய் மணமகனுடைய அறையில் விட்டாச்சு. விடிகாலையில் யாக்கோபு கிளம்பி பார்த்தால் அந்த முகத்திலேயே விலக்கி பார்த்தால் அவள் ராகேல் இல்லை, அவள் லேயாள். எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும். அவன் ஏமாற்றப்பட்டு போனான். அவளுடைய காதல் மனைவி அங்கே அழகு ரூபவதி அங்கே காணப்படவில்லை. கூச்சக்கண்ணுடைய லேயாள் அங்கே காணப்பட்டாள். அவனுக்கு ரொம்ப கோபம். போய் கேட்குறாள் லாபானுடையது, என்ன அநியாயம். அப்போ அவர் தகப்பன் சொல்கிறார், மூத்தவள் இருக்க இளையவளை நான் அப்படி கொடுப்பதுண்டு. உனக்கு இளையவளும் வேணுமெண்டா மூத்தவளுடைய காரியங்களை நிறைவேற்று, அதுக்கு பிற்பாடு 7 வருஷம் இவளுக்காக வேலை செய்யன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, தன்னை கவர்ந்த பெண்ணை மனம் முடிப்பதற்காக 14 ஆண்டுகள் மொத்தமாக இந்த யாக்கோபு வேலை செய்தான். இந்த நாங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவன் தான் கணவன், ஒன்றும் செய்யலாது. இப்போ 2 மனைவிகளுக்கு இவர் கணவனாய் விட்டார். ஆனால் இவன் நேசிக்கிறது, இவன் பாசமாக பார்க்கறது, கதைக்கிறது எல்லாமே ராகேலோடு தான். லேயாளோ அற்பமாய் எண்ணப்பட்டாள். யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லேயாளுடைய இருதயத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பாள் இந்த லேயாள். புறக்கணிக்கப்பட்ட நிலவரம், தள்ளப்பட்ட நிலவரம், நொறுங்கி போன நிலவரம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, ராகேலுக்கு பிள்ளைகளே பிறக்கவில்லை. லேயாளுக்கு தொடர்ச்சியாக 4 மகன்மார் பிறந்தார். அதுக்கு பிற்பாடு இடைவெளி விட்டு இன்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதை விட ஒரு மகளும் பிறந்தாள் லேயாளுக்கு. அதிலும் இன்னும் நான் சொல்ல போனா, முதல் பிறந்த 4 பிள்ளைகளிலே 4வது பிள்ளை யூதா, அவனுடைய வம்சத்திலே தான் மேசியா வந்து பிறந்தார். 3வது பிள்ளை லேவியனுடைய வம்சம், கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியத்துக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வம்சம். ராகேலுக்கு கர்த்தர் இறங்கி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், யோசேப்பு. அடுத்த குழந்தை பிறக்க கிடையில அவன் பெத்லெகேமுக்குள்ளே போக முன்னதாகவே பிள்ளையை பெற்று கொடுத்து விட்டு ராகேல் இறந்து போனாள் என்று பார்க்கிறோம். மனுஷன் அற்பமாக எண்ணின லேயாளை கர்த்தர் எவ்வளவா ஆசீர்வதித்தார் பார்த்தீங்களா? மனுஷன் உங்களை அற்பமாக எண்ணலாம், நீங்கள் கருப்பாக இருக்கலாம், முகம் வடிவில்லாமல் இருக்கலாம், அழகழகான பெண்கள் இருக்கிற இடத்துல உங்களை பார்க்க உங்களுக்கே அருவருப்பாக இருக்கலாம். இல்லை, ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் இந்த முகபாவத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க முடியாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். லேயாவுடைய வாழ்க்கையில் எந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாருங்கள். மேசியா வந்து பிறந்ததே இந்த லேயாளுக்கு பிறந்த யூதாவுடைய வம்சத்திலே தான். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அற்பமாய் மனுஷனால் எண்ணப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் இதுதான். இன்றைக்கு நீங்கள் நொறுங்குண்ட மனதுடையவர்களாய், உங்களை மற்றவர்களாலே புரிந்து கொள்ளவில்லையே, நான் தள்ளப்பட்டு போனேனே என்று எண்ணமுடையவர்களாய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? வேதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனம் என்னோடு அநேகமாக பேசியது ஒரு காலத்தில். அந்த வசனத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டோடைய நாமத்தினாலே தருகிறேன். வசனம் இதுதான்: நித்தியவாசியும் பரிசுத்தருங்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், அதாவது நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத, எட்டி பார்க்க முடியாத,
நித்தியவாசியாகிய கர்த்தர், நாங்கள் கிட்டு சேர முடியாத கர்த்தரை குறித்த வாசனம் இது. திரும்பவும் வாசிக்கிறேன். நித்தியவாசியும் பரிசுத்தருங்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். வாசம் பண்ணுவேன் அல்ல, வாசம் பண்ணுகிறேன். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் நாம் எட்டிப்பிடிக்க முடியாத, கற்பனையிலும் எண்ண முடியாத அளவுக்கு உயரத்தில் இருந்தாலும் நொறுங்கி நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்னுடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணி என்னை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இதிலும் பார்க்க இந்த உலகத்தில் நமக்கு என்னங்க வேணும்? அதனால் என்ன காரணத்தினாலேயோ தள்ளப்பட்டவர்களாகவோ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாகவோ மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ன என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கவே வேண்டாம். உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை காண்கிற கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை உயர்த்துகிறவராய், உங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறவராய், நீங்கள் எதிர்பாராத சந்தோஷங்களை தருகிறவராய் இருக்கிறார். விசுவாசிப்பீங்களா?